ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தற்போது ஈரான் தரப்புலேருந்து கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. 1,00,000 படையோடு நாங்கள் லெபனான் போரில் கலந்துக்க போகிறோன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இஸ்ரேல் இன்னைக்கு இத்தனை நாளாக நாங்கள் போர் செய்வோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ வெள்ளக்கொடியை காட்ட பார்க்குறாங்க. ஆனால் அதற்கு இஸ்புல்லா சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இன்னும் இப்போது இஸ்ரேலிய படைகள் மீண்டும் சுஜாயியா பகுதிக்குள்ளே நுழைஞ்சு அத்துமீறின காரியத்தில் ஈடுபட்டுருக்காங்க. ஆனால் அவர்களே எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் எல்லாம் ஹமாஸ் கொடுத்துட்ருக்காங்க. நூற்றுக்கணக்கான பேர் தொடர்ந்து இறந்து கொண்டிருக்குது இஸ்ரேல் இராணுவமும். அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஸ்புல்லாவை பற்றி பார்க்கலாம். இத்தனை நாளாக கடந்த ஒரு வாரமாக பார்த்தா கடுமையாக இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இஸ்புல்லா மேலே நாங்கள் போர் செய்யறதுக்காக விரும்புகிறோம், காசாவை போல லெபனானை ஆக்க நாங்கள் ஆசைப்படுறோம், கண்டிப்பாக நாங்கள் தாக்குதல் செய்வோம், போர் செய்வோம்னு சொல்லிட்டே இருந்துட்டு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் இஸ்புல்லாவோடு போர் செய்யவே விரும்பல, எங்களுக்கு அவங்களோட போர் செய்யணும்னு ஆசையே இல்லை, நாங்கள் அவங்க கூட சமாதானத்தை தான் நாடுறோம், அவங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்கன்னா நல்லதாக இருக்கும்னு சொல்லி அவர்களுடைய தரப்புல சொல்லியிருக்காங்க. அவங்க மக்கள் கூட இந்த வார்த்தையை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் போருக்கு தயாராகிட்டோம், எங்களுடைய அமைச்சரவையில உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க, ஐடியா போட்டுட்டோம், அடுத்தது நாங்கள் தூக்க போறோம், அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த சொல்லிட்டு அதே பாதுகாப்பு மினிஸ்டர் இன்னைக்கு நாங்கள் போருக்கெல்லாம் விரும்பல, அதை மீறி எங்களுடைய எதிரிகள் போரை விரும்பினா நாங்க போர் செய்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலயே இஸ்ரேல் எந்த அளவுக்கு தயங்கி கொண்டிருக்குன்னு தெரியும். இதுல இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. தேவையான ஆயுதங்கள் எதுவுமே அமெரிக்காட்டிலிருந்து முழுமையாக இறங்கல. அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது அவர்களுக்கு போரை ஆரம்பிக்கிறதுக்கு. ஆனா இந்த போரை ஆரம்பிச்சு காசா விஷயத்தை இல்லாம பண்றதுக்காகத்தான் இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தற்போது நாங்க போற தொடங்கிடுவோம், 15ஆம் தேதி தொடங்கிடுவோம், இல்லாட்டினா இந்த மாச கடைசிக்கு பார்த்தா கண்டிப்பா தொடங்கிடுவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நமக்கு இன்னும் ஒரு நாள்ல இது இப்ப மாச கடைசி வந்துருச்சு. அதை கேட்டதுக்கு தான் அவங்க இப்படி ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. இஸ்புல்லாட்ட தொடர்ந்து பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கு. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அங்க இஸ்புல்லா தெற்கு லெபனான்ல இருக்கக்கூடிய லிட்டானி நதி பகுதியிலிருந்து 10 கிலோமீட்டர் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கோரிக்கை வைத்திருக்காங்க. அதே மாதிரி வடக்கு இஸ்ரேல்ல தாக்குதலே செய்யக்கூடாது, எங்களுடைய மக்கள் குடியிருக்கிறதுக்கு நீங்க அலோவ் பண்ணும், முக்கியமா குடியிருப்புகளை நீங்க தாக்குதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க இப்ப நிபந்தனைகள் கோரிக்கைகள்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இதை ஒருபோதும் இஸ்புல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கண்டிப்பா மறுக்கதான் செய்வாங்க. ஏன்னா இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்தே எப்ப அவங்க தாக்குதலுக்கு வந்தாங்களோ அப்ப இருந்தே இஸ்ரேல் சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய லிட்டானில இருந்து நீங்க 7 கிலோமீட்டர் பின்னாடி போங்கன்னு சொன்னாங்க. 7 கிலோமீட்டருக்கே அவங்க சரின்னு சொல்ல இப்ப இவங்க 10 கிலோமீட்டர் கேட்டிருக்காங்க. இஸ்புல்லா தெளிவா சொல்றது நாங்க காசாவுக்காக போரிடுறோம், நீங்க காசாவுல தாக்குதல் நிறுத்துங்க, நாங்க நிறுத்துறோம், அப்படி இல்லாட்டினா எங்களுடைய தாக்குதலை நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க தெளிவா உறுதியா இருக்காங்க. அதனால வேற வழி இல்லாம இஸ்ரேல் போரை தொடங்க வேண்டிய நிலைமை இருக்குது. கிட்டத்தட்ட வடக்கு இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளை எல்லாமே பார்த்தா ஏற்கனவே லெபனான் கைப்பற்றிட்டாங்கன்னு தான் சொல்லும். கிரியோட் சமோனா கலீலி பகுதியெல்லாம் அவர்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மேயரு இன்னும் அவர்களுடைய ராணுவ அதிகாரியே என்ன பண்ணியிருந்தாரு, புலம்பி தள்ளியிருந்தாரு. நான் அதை பார்த்தேன், அங்க ஒரு ஈக்காக்கா கூட இல்ல, ஒரு மனிதர் கூட இல்ல, நம்மளுடைய கண்ட்ரோல்லயே அது இல்ல, நிறைய பகுதிகளை எரிந்து சாம்பலாயிடுச்சுலாம் சொல்லி கடந்த வாரத்திலேயே அவங்களாம் புலம்பி தள்ளியிருப்பாங்க. அதனால இப்ப இஸ்ரேல் போர் செய்யக்கூடிய நிலைமையில இல்லாட்டினாலும் சரி, ஹிஸ்புல்லா பின்வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக போர் செய்ய வேண்டிய நிர்பந்தத்துல இருந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க எந்நேரமும் படையோடு தயாரா தான் இருக்கோம், ஆனா நாங்க சமாதானத்தை விரும்புறோம் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. இதே காசாவில பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை அவங்க சொல்ல மாட்டாங்க. நாங்க சமாதானத்துக்கு தயாரா இருக்கோம், நாங்க நிரந்தரமா போற நிறுத்துறோம் அப்படின்னு இஸ்ரேல் சொன்னாங்கன்னா கண்டிப்பா அதை ஹமாஸ் ஒத்துப்பாங்க. ஆனா அதை சொல்ல மாட்டாங்க அங்க. அதுக்கு பதிலாக இங்க இஸ்புல்லாட்ட இவங்களுடைய பருப்பு வேகாது, போர் ஆரம்பிச்சா இவர்களுக்கு பெரும் நஷ்டம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால இந்த போரே ஆரம்பிக்காம நிரந்தரமா ஒரு சமாதானம் பேசிக்கலாம், ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க, இனி நீங்க எங்களை தாக்கக்கூடாது, நாங்க உங்களை தாக்க மாட்டோம், எங்க பகுதியில எங்களுக்கு கொடுத்துருங்க, எங்க மக்களை நீங்க ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கோரிக்கை வைத்து கொண்டிருக்காங்க. இதை பற்றி அமெரிக்காவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்னைக்கு எங்களால முடிந்த அளவுக்கு நாங்க லெபனானுடைய போர்ல இஸ்ரேலுக்கு உறுதுணையாக இருப்போம், அதே நேரத்துல லெபனான் சமாதானத்தை நாடினா அது எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிறதே அவங்க சொல்லியிருக்காங்க. அது இல்லாம காசாவிற்கு பார்த்தா பங்கர் பிளாஸ்டர் பாம்ஸை இப்ப மறுபடியும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நாங்க இஸ்ரேலுக்கு கொடுக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. நடுவுல காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா, அந்த சமயத்துல என்னாச்சுன்னா ஆயுதம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவை போட்டு எல்லாரும் நெருக்கடி பண்ணாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, நாங்க ஆயுதமே கொடுக்க போறதில்ல, எல்லாத்தையும் நிறுத்திட்டோம்னு சொல்லி அமெரிக்கா ஒரு நாடகத்தை போட்டுட்டு இருந்துச்சு. ஆனா அதுல என்ன விஷயம் இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு கப்பல் முழுவதுமாக இந்த பங்கர் பிளாஸ்டர் பாம்ஸ் இருந்துச்சு, அதை மட்டும் தான் அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. மத்த எல்லா ஆயுதத்தையும் அவங்க கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது
வெள்ளை மாளிகையுடைய பேச்சாளரே சொல்லியிருக்காரு, நாங்க அந்த ஒரு கப்பலை தவிர மிச்ச எல்லா ஆயுதமும் இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டு தான் இருந்தோம்னு சொல்லிட்டு அவங்களே வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒத்துருந்தாங்க. இப்ப அந்த ஒரு கப்பல்ல இருக்கக்கூடிய பங்கர் பிளாஸ்டர் பாம்ஸையும் கொடுக்கறதுக்கான பேச்சுவார்த்தைகள் தான் வந்து கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து தயாராகிட்டோம், அதை கொடுக்க போகிறோம்னு சொல்லி ஜோ பைடன் சொல்லியிருக்காரு. நல்லா கவனித்து பார்க்கும்போது நேற்று நம்ம வந்து ட்ரம்ப்பும் வந்து ஜோ பைடனும் சண்டை போட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல காலையில். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓட்டுக்கான ரேலி போயிட்டு இருக்குது. அதனால வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. ட்ரம்ப் வந்து ஜோ பைடன் வந்து ட்ரம்ப்பை மாற்றி சாடிக்கிறாங்க. அதில் ட்ரம்ப் வந்து ஜோ பைடன் மேலே வைக்கக்கூடிய குற்றமெல்லாம் என்னன்னு பார்த்தா, நீங்கள் வந்து ஒரு பாலஸ்தீனரை போன்று தான் செயல்படுறீங்க, பாலஸ்தீனருக்கு தான் ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் இந்நேரம் பாலஸ்தீனத்தை அழிக்கிறதுக்கும் ஹமாஸை அழிக்கிறதுக்கும் முழு ஆதரவு கொடுத்துருந்தீங்கன்னா, எல்லா ஆயுதத்தையும் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க அழிஞ்சிருப்பாங்க, இஸ்ரேல் ஜெயிச்சிருக்குன்னு சொல்லி ட்ரம்ப் வந்து ஜோ பைடன் மேலே பழிய போட, ஜோ பைடன் வந்து என்ன பண்ணுறாரு, இல்லை நான் அப்படிலாம் கிடையாது, இஸ்ரேலுக்கு தான் முழு ஆதரவு, நான் யூதர்களுக்கு எதிரானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த விஷயத்தையும் வந்து இஸ்ரேலுக்கு அனுப்புறதுக்காக வந்து அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த பங்கர் பிளாஸ்டர் பாம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்கும்னு பார்த்தா, நிலத்திலேயே வந்து ஒரு பூகம்பத்தை கொண்டு வர மாதிரி பெரிய பெரிய வெடிப்புகளை அது ஏற்படுத்தும். ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய சுரங்கங்கள் அனைத்தையுமே வந்து செயலிழக்க வைக்கிறதுக்காக அந்த வெடியை வந்து அவங்க ஏற்படுத்துறாங்க. இது காசாவுடைய நிலப்பகுதியவே வந்து பார்த்தா குடஞ்சி எடுத்த மாதிரி பண்ணிடும். அதை தான் இன்னைக்கு நூற்றுக்கணக்கா ஆயிரக்கணக்கா இவங்க கொடுக்க போறாங்க. இவங்க உண்மையாலுமே ஹிஸ்புல்லா கூட போர் செய்ய விரும்பலை அப்படின்னாவே இவங்க வந்து போரை நிறுத்த வேண்டியது காசா பகுதியில தான். ஆனா காசாவில் வந்து அழிக்கிறதுக்கான ஆயுதங்களை ஒரு பக்கம் இறக்கி கொண்டே இருந்துட்டு ஹிஸ்புல்லாட்ட சமாதானம் போனா அவங்க கண்டிப்பாக சமாதானத்துக்கு ஒத்து வரதே இல்லை. அதுலேயும் வந்து இன்னைக்கு ஈரான் வந்து தலையிட்டு வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு கடைசி வார்னிங் கொடுக்குறோம், அவ்வளோதான் சொல்லிட்டோம், இன்னி லட்சக்கணக்கான ஈரானிய ரெசிஸ்டன்ட்லேருந்து படைகளை இறக்கி நாங்கள் என்ன பண்ணுவோம், லெபனானுக்குள்ளே வர வச்சு உங்கள் மேலே தாக்குதல் செய்வோம், இஸ்ரேல் கதையவே முடிச்சிருவோன்னு இருக்காங்க. நீங்கள் மட்டும் வந்து போரை தொடங்கினா உங்களுக்கு இதுதான் கடைசி எண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து இஸ்ரேலும் வந்து கொஞ்சம் தயங்கி கொண்டு இருக்கிறாங்க. எப்போ சொன்னாங்க, ஜனவரியில் சொன்னாங்க, நாங்கள் வந்து ஹிஸ்புல்லா மேலே முழுநீள போரை ஆரம்பிக்க போகிறோம், லெபனானையும் காசாவை போல் ஆக்க போகிறோன்ட்டு. இப்போ வந்து என்னாச்சு, இப்போ ஜூனே முடிஞ்சிருச்சு, அடுத்து ஜூலையே வரப்போகுது. இவங்க வந்து செப்டம்பருக்கு தான் பிளான் போட்டு வச்சுருக்காங்க. அது வரையும் வந்து 1ஆம் தேதி 10ஆம் தேதி 15ஆம் தேதின்னு சொல்லிட்டு மாற்றி சொல்லியே நவுத்திட்டு இருக்காங்க. அடுத்து இந்த காசாவுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது இஸ்ரேலிய ராணுவம் மறுபடியும் சுஜாயியா பகுதியில் வந்து நுழைஞ்சிருக்காங்க. சுஜாயியா பகுதி அப்படிங்கிறது பார்த்தா வடக்கு காசால இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு. ஏற்கனவே இப்போ அங்கே ஃபர்ஸ்ட் வடக்குல ஆரம்பிச்சு மக்கள் வந்து தெற்குக்கு போனாங்க, கான் யூனிஸ் போனாங்க, மாறி கடைசிக்கு ரஃபாக்கு போனாங்க. அப்புறம் ரஃபாலையும் தாக்குதல் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்தது இடம் எங்க இருக்குன்னு பார்த்தா இப்போ சுஜாயியா பகுதியில் அங்கே மக்கள் இருக்காங்க. அங்கே பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு இப்போ 3 திசைகள்லையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் போர் வாகனங்களோடு நுழைந்துட்டு இருக்காங்க. அதனால அங்க பொதுமக்கள் மீது கடுமையான தாக்குதல் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம அல்சிஃபா மருத்துவமனையில பார்த்திருப்போம். அதே மாதிரி வந்து அங்க பல மருத்துவமனைகள் முகாம்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போவாங்க, சுத்தி வளைப்பாங்க, அங்க பெரும் தாக்குதலை ஒரு 2 நாளைக்கு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹமாஸ் போராளிகளுடைய தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாம இருக்கிறவங்க எல்லாம் கொன்னுட்டு அவர்கள் மேலெல்லாம் வந்து புல்டோசர் எல்லாம் ஏத்திட்டு பெரிய படுகொலியை தோண்டி அவர்களெல்லாம் புதைத்துட்டு வெளியே வந்துருவாங்க. இப்ப அப்படி ஒரு கொடுமையை சுஜாயியா பகுதியில செய்வதற்காக இவர்கள் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. இவங்க ரஃபால தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, வடக்குல இருந்து வெளியேறிட்டாங்க. ஆனா திடீர்னு வந்து இப்ப வந்து சுஜாயியா பகுதிக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. இது எத்தனை நாளைக்கு நடக்கும் இந்த தாக்குதல் நம்ம சொல்ல முடியாது. வடக்குலயே பார்த்தோம், கிட்டத்தட்ட ஒரு வாரம்லாம் வந்து தாக்குதல் போய் தான் ஓஞ்சிச்சு. அங்கேயும் 100கணக்கானவங்க இறந்தாங்க, 600 பேரெல்லாம் ஒரே இடத்துல இறந்தாங்க. என்ன சொல்றது, அந்த அளவுக்கான சேதத்தை இப்ப மறுபடியும் சுஜாயியா பகுதியிலையும் ஏற்படுத்துறதுக்காக அங்க பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல போயிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் இவங்க வந்து ஹமாஸ் அங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லிட்டே இருக்காங்க. ஹமாஸ் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்கு இவங்க போறதே இல்லை, பொதுமக்கள் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல வந்து ஹமாஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா பொதுமக்கள் இருக்கிற இடத்துல அதிகமான தாக்குதல் செய்ய முடியாது, இவர்களுக்கு தகுந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா போராளிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுவரையும் ஜபாலியாலையும் ரஃபாலையும் செய்யாத தாக்குதலை சுஜையா பகுதியில யுக்திகளை மாத்தி செஞ்சிருக்காங்க. இவங்க இப்ப குழம்பி கிடக்குறாங்க, இது அவங்க அப்படி செய்ய மாட்டாங்களே, அதை நம்பிதானே நம்ம வந்துட்டோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவத்துக்கு நடுவுல பெரும் தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதுலயும் வந்து இவர்கள் வந்து கண்காணிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா வடக்குல வந்து ஒரு தடவை கிடையாது 3 தடவை உள்ள போயிருந்தாங்க. கடைசியா கூட ஒரு 15 நாளைக்கு முன்னாடி உள்ள போயிட்டு வெளியே வந்தாங்க. அந்த மாதிரி அவனுங்க விடவே மாட்டானுங்க. அந்த வடக்கு பகுதியை வந்து பிடிக்கிறதுக்காக திரும்ப வந்துகிட்டே இருப்பாங்கன்னு தெரிஞ்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா சுஜையா பகுதிக்கு உள்ள நுழையறதுக்கு 3 பகுதி இருக்குன்னு நம்ம சொன்னோம். அதுல முக்கியமா வடக்கு பகுதியில வழியாக அவங்க வந்து நுழைவாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து அடியில வந்து கன்னி வெடிகளாக புதைச்சிட்டாங்க.
அது தெரியாத இராணுவம் அந்த வழியாக வரக்கூடிய வாகனம் எல்லாம் வந்து இன்னைக்கு அதிகமாக வெடித்து சிதறி இருக்கு. வாகனம் அந்த வெடி மேல வந்து ஏறணும் அந்த போர் வாகனம் வந்து வெடிக்குது, உள்ள இருந்தவர்களும் சாவுறாங்க. அது இன்னைக்கு வீடியோவாகவே அல் குத்தூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. துண்டு துண்டாக வாகனம் போயிருக்கு, அந்த அளவுக்கான தாக்குதல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுலயும் ஜில்ஜில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணையை வந்து களமிறக்கியிருக்காங்க இன்னைக்கு புதுசா. இது வந்து பார்த்தா ஜம்பிங் ஏவுகணை மாதிரி ரொம்பவே வந்து அதிசக்தி வாய்ந்ததாக இருக்கு. இதனுடைய அர்த்தமே என்ன, ஜில்ஜில் அப்படிங்கிறது பூகம்பத்தை ஏற்படுத்துறதுன்னு அர்த்தம். நம்ம குர்ஆன்ல இதா ஜுல்ஜிலத்துல் அர்லூரும்ல ஜுல்ஜிலா, அதாவது உழுக்கப்படுவதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி உழுக்கப்படுற மாதிரியான தாக்குதலை, பூகம்பம் ஏற்படக்கூடிய அளவுக்கான தாக்குதலை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஜில்ஜில் ஏவுகணை. அதை வந்து இன்னைக்கு முதல் தடவையாக சுஜாயியா பகுதியில் இறக்கியிருக்காங்க. கடுமையான தாக்குதல் நடந்திருக்குது. ஒரு இடத்துல காட்டுறாங்க 9 போர் வாகனம் உள்ள நுழையுது. ஒரு பெரும் காலி பகுதி, அவங்க தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்களே. அங்க எப்படி இருக்குன்னா வெறும் மணல் மேடாகத்தான் இருக்கும், எல்லா பக்கமும் கட்டிடங்கள் இடிந்து விழுந்திருக்கும். அதுவும் நம்ம உள்ளக்குள்ள நுழையக்கூடிய பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊருடைய அவுட்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லா மணலா இருக்குது, திறந்த வெளியா இருக்கு, ரொம்ப வந்து வைடா இருக்குது. அங்க வந்து கட்டு சந்தெல்லாம் கிடையாது, அப்படியே வந்து ஒரு மைதானம் மாதிரி இருக்கு. 9 போர் வாகனங்கள் வருது. அதை வந்து இவங்க காட்டுறாங்க, காமிச்சிட்டு 9 மீதுமே தாக்குதல் செய்திருக்காங்க. உள்ளக்குள்ள இருந்து அனைவருமே இறந்துருக்காங்க. 7 தடவை வந்து பார்த்தா ஹெலிகாப்டர் வந்து எடுத்துட்டு போயிருக்கு. ஒரு தடவை ஹெலிகாப்டர் வந்தாவே பார்த்தா 15 பேத்துக்கு மேல வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு போவாங்க. அவங்க செத்தாங்களோ இல்ல படுகாயம் அடைந்தாங்களோ அது நமக்கு தெரியாது. ஆனா ஒரு தடவைக்கு 15 பேத்த வந்து முடியாம இருக்கிறவங்களும் தூக்கிட்டு போவாங்க, போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்ப்பாங்க. பொழைச்சாங்கன்னா வந்து சரி, இல்லாட்டினா அவ்வளோதான், அவங்களுடைய கணக்கு முடிஞ்சு. ஆனால் இன்னைக்கு அதை பார்த்த நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த இடத்துல 100கணக்கான பேர் கண்டிப்பாக வந்து இறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு ஊடகம் இல்லை, நிறைய ஊடகங்களில் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அவர்களுடைய தரப்பில் அதை ஒத்துக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து காசாவில் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், அவங்க வந்து வீக்காக இருக்காங்க, செயல்பட முடியாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கவங்க எப்படி வந்து 100 பேர்த்த வந்து கொண்டிருக்காங்கிறதை வந்து ஒத்துக்கொள்ள முடியும்? இஸ்ரேல் அதனால் வந்து பறி கொடுத்ததை வந்து ஒத்துக்கொள்ளாமல் விடாப்பிடியாக இருந்துட்டு இருக்காங்க.